Hi viewers, welcome to VV Kings Activity சமையல். நியூ இயர் ஸ்பெஷலாக ஸ்வீட்டான பாம்பே ஹல்வா வந்து எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ஏலக்காய் பொடி திரிச்சு வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மிக்சியில் வந்து சீக்கிரம் அரை பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் சேர்த்துருக்கேன். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சோள மாவு. மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். எந்த பவுலில் மாவு அளந்தமோ அதே பவுலுக்கு 2 பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஹல்வா செய்கிறதுக்கு அடிகனமான கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு வந்து ஜீனி வந்து போட்டுக்கிறேன். ஏற்கனவே மாவு வந்து நம்ம 50 கிராம் எடுத்து வச்சுருந்தோம். ஜீனி வந்து நம்மளுக்கு 100 கிராம் வந்து இருக்கணும். இது கரெக்டான அளவாக இருக்கும். ஜீனி எடுத்த அதே பவுலில் 2 பவுல் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஹல்வா செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பாகுபதம் வந்து தேவையில்லை. ஜீனி வந்து நல்லா கரைஞ்சா போதும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாவை கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மாவை இதோடு சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றும் போது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுருந்ததுனால அடியில் வந்து தங்கிடும் மாவு. அதனால் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீனி பாகோடு சேர்த்து ஊற்றிக்குவோம். இப்போ ஊற்றியாச்சு, நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் மட்டும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மாவு ஊற்றி 5 நிமிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து கூழ் மாதிரி இருக்கிற மாதிரி ஆயிரும் மாவு. நல்லா வந்து இதை கைவிடாமல் மட்டும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ தளன்னு இருக்க மாதிரி வந்துருச்சு. ஹல்வா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் வந்து இந்த ஹல்வாவுக்கு வந்து அவ்வளோவா தேவைப்படாது, ரொம்பவுமே கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்குவோம். கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கலர் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் இஷ்டமோ அந்த கலர் வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியை வந்து நம்ம திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஜீனியோடு சேர்த்து, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கிளறும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா பதம் வந்து இப்போ கரெக்டான ஸ்டேஜில் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிட்ஸ் இன்னும் அடுப்புலேயே இருக்கட்டும். ஹல்வா கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கரண்டியோடு சேர்த்து ஒட்டிட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போது கிண்டி வச்ச ஹல்வாவை இந்த பிளேட்டில் வந்து தட்டிடலாம். தட்டி நல்லா பரப்பி விட்டுருவோம். இது நல்லா ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பாம்பே ஹல்வா ரெடி. இதே மாதிரி நீங்களும் இந்த நியூ இயருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.